என் மேல விழுந்து அவனை போட்டு அமைக்கி கொண்டு விடுன்னு கலிய பெருமாள் சிவபால் தானே காட்சி கொடுத்தாங்க. ஏதோ கலிய பெருமாள் ஏதோ அதிக பெருமாள் இந்த வேலையை செய்வாங்க. சுவாமி பல்லு வாயில வந்துருச்சுன்னா பல்ல திங்க கூடாது, வெளியில துப்பணும். அதை கடிச்சு மறுபடியும் பிரம்மச்சாரி நீ யாருக்குமா வரவேற்பு கொடுக்காங்க? அவருக்கு கொஞ்ச நாள் ஆசை,
ஏற்கனவே அவனை பப்புன்னு போடுறான்னு சொல்லி என் ட்ரெஸ் எல்லாம் கொடுத்து ஏய், இப்படி குனிஞ்சா நான் என்ன பண்ணுவேன்? எந்த நேரத்துல எப்படி குனிகிறதுன்னு தெரியும். என்னை ஆடி பாடி வரவேற்றார்கள். நீண்ட காலம் எனது வார்த்தைகளை குறித்தாக நடக்காதுன்னு தெரியும். உண்மையாவே வாழ்த்துக்கள் நல்லா வந்தாங்க. எப்போதுமே நல்லவன். தாங்களை இந்த மேடையில் தான் முதலிலே சந்தித்தேன். ஞாபகம் இருக்கிறதே இல்லையே தெரியும் உங்களுக்கு? அவர் இந்த மேடையில உன்னை போட்டதை வந்து முதல்ல போட்டாரு. முதலிலே இந்த மேடையில் தான் உங்களை நான் சந்திக்கிறேன். ராஜா பவன். ஆமா ஆமா, அதை சந்திச்சேன். அப்ப உங்களை என்ன யாருன்னு உங்களுக்கு தெரியாது நினைக்கிறேன். உங்களை யாருன்னு எனக்கு தெரியும். பெருமாடாஜா அவனை யாரும் தெரியாதீங்க அப்படின்னு வச்சுட்டு இருந்தம்மா. எவ்வளவு மட்டக்கடமா பேசி இப்படியெல்லாம் பேசி இந்த மேடையில் வச்சுட்டேம்மா. நான் பெருமாடாஜா. நீங்கண்ணா என்னமோ வேற என்ன பெருமாடாஜா பொண்ணு பேசிட்டு இன்னொருத்தர் பேசியிருந்தாருன்னு சொல்லிச்சு. நல்லது. இன்னைக்கு இந்த அம்மா மேடைக்கு வர முடியாத சூழ்நிலை. என்னன்னா 10 நாள் திருவிழா. அவங்க ஒரு விசேஷத்துக்கு கூட 1 மாதம் நடக்குதா. பிள்ளைகளை கூட்டிட்டு கோயிலுக்கு போகணும். இரவுல கூட்டி போகணும் அப்படின்னு வந்து அந்த பிள்ளை போன போட்டு இனிமே அங்கேயே நீ செட்டில் ஆயிருமா வராதமா அப்படின்னு பிடிச்சி திட்டி இந்த பிள்ளை. ஆமா, தம்பியும் போன போட்டு என்கிட்ட பேசி எல்லா பேரும் சொல்றாங்க. ஒன்றும் கேட்கல. வேற எங்கேயுமே இந்த அண்ணன் பழனிசாமி அண்ணன் எல்லா இடத்துக்கும் போக போட்டு எந்த டான்ஸுமே கிடைக்கல. அண்ணன் நானும் இன்னைக்கு பகல் கூட நேற்று பகல் 12 மணி வரல. அண்ணன் தூங்கல, நானும் தூங்கல. 1 மணி ஆயிடுச்சு தூங்குறதுன்னு நினைக்கிறேன். யாருமே கிடைக்கல. அதுதான் உண்மை. நிறைய சொல்லி மாத்திருக்கிறேன். அப்புறம் ஃபோன் பண்ணி சொன்னேன், யாருப்பா யாருமே இல்லைப்பா, வந்துதாப்பா அவனுக்கு வேற வழி இல்லைப்பா அப்படின்னு சொன்னேன். எப்படியாவது வந்துடுறேன்னு சொல்லி வந்துருச்சு. இன்னைக்கு நாடகம் இருக்குது. என்ன தெரியல. கலைவிழா நாடகம் அப்படின்னு சொல்லிட்டேன். காரில் வந்து ரிச்சார்ஜ் காரில் வந்திருக்கு. இப்போ முடிச்சுட்டு கிளம்பிடும். வேடஞ்சேரிக்கு வர்றதுக்கு வாய்ப்பு இல்லை. அண்ணன்ட்டே சொன்னேன் நான். வேற யாருமே நீ வண்டினா அந்த கூட்டாட்சி யாருமே கிடையாது. அதனால சென்று வார்கள் நலமோடும் புகழோடும். முதல் நீங்க தான் சந்திச்சீங்களா? இந்த மேடையில் சந்திச்சேன். இதெல்லாம் இன்னமும் அப்பவும் லூசு இப்பவும் லூசு. லூசுன்னா ஆடுறது அப்படி கிடையாது. ரொம்ப சந்தோஷம், மகிழ்ச்சி. நல்ல பிள்ளை. இப்ப ஏன் தங்கச்சி சென்று வார்கள் நலமோடு வாழ்க புகழோடு வாழ்க நீண்ட ஆயுளோடு வாழ்க. நீ வீட்டுக்கு கிளம்புமா? கிளம்புவதில்லை தம்பியை சம்பளத்தை ஏற்றி விட்டுருவாரு. போயிட்டு வா தங்கச்சி. Mama.
கரையில போடுவோமா? இப்போ உனக்கு நல்லா இருக்கா? முகர சூப்பரா இருக்கு. என்ன அடிக்கடி உன் முகம் அழகா வந்துருது? அவன் கல்யாண பணம் கொடுத்து முகத்தை நெளிச்சுட்டு வருக வருகவே வணக்கத்திலே வருக வருகவே வலியவே வாழ்த்துக்களே வழிகளே எழுந்து வாழ்த்துங்களே. உலகம் போற்றும் உயர்ந்தவரே என்றும் வருக வருகவே சுவாமி. மாதக்கிதம் கவி வணக்க சாலவனுக்கும் குருநாதருக்கு நீதி ஒரு ஆசாரம் முன்பின் நெய்தவனுக்கு பதுக வாசகம் பைக்கு பை கோளுக்கு கோள் அறிவுளார் கிரட்டி அறிவுடையோ செய்யும் ஆண்மையை சொல்லியிருக்கிற வந்திரம் தீபம் மருந்து குரு அருளும் தந்திரம் ஞான தரமுறையும் மேதினியில் உண்டு என்பார்க்கு உண்டு இல்லை என்பார்க்கு இல்லை என்பதற்கிணங்க வணங்கியதற்கு ஒரு வாழ்த்து என்றார். பக்குவம் தவறாத பதமான என் வாழ்த்து ஒப்புடன் நீ வாழ்கவே ஒப்புடன் நீ வாழ்கவே. பக்குவம் தவறான மனமான என் வாழ்த்து ஒப்புடனே வாழ்கவே வள்ளி நாயகம் ஒப்புடனே வாழ்கவே. குறஞ்சி நிதம் போற்றும் குலமகள்
காண்பறி வியக்கும்படி ஆலோலம் சொல் என்று ஆயிரோட்டி கொண்டிருக்கும் குறிஞ்சி கொட்டவரின் குலப்படியை நீ வாழ்க குலம் வாழ்க கொட்டம் வாழ்க உண்மை பற்றி உன்னிடத்திலே ஒரு சில விவரங்கள் யார் கேட்கலாம் நினைக்கின்றேன் கேட்கலாமா? நீரேவியாகுமாம் நீராம்பல் தான் கற்ற நூலளவியாகுமாம் முன்னறிவு மேல தவத்தலைவாமாம் தான் பெற்ற செல்வம் குலத்தலைவியாகுமாம் குணம் என்பது போல என்கிட்ட வரம் கேட்கிறேன்னு சொல்லி கேட்க சுவாமி. எனக்கு தெரிந்த வரை என் அறிவு கட்டின வரை கண்டிப்பாக பதில் கூறுகிறேன். தெரியாதவற்றை தாங்களிடமே கேட்டு தெரிந்து கொள்கிறேன் சுவாமி. தோன்றின் புகழோடு தோன்றுக. ஒரே ஒரு விஷயம் அகதா அப்பா ஒரே ஒரு விஷயம் ஒரு விஷயம் ஒரு நிமிஷம் சொன்னா நிக்கல. ஒரு பெரிய விஷயம் ஒரு சின்ன பிள்ளை கேக்குதுல தம்பி, இதுக்கு பேர் என்ன? இதுக்கு பேர் ஹார்மோனிய பெட்டி. தெரிஞ்சு அது எவ்வளவு? 1.4 லட்சம். 1,25,000. 1,25,000 ரூபாய். இதுக்கு பேர் தெரியுமா? அது என்ன சப்ததாகம்? ஆமா, இது கருமருது. கருமருது எவ்வளவு தெரியுமா? எனது நண்பர் எனக்கு அன்பளிப்பாக கொடுத்தது. ஓசின்னு சொல்லுங்க. அது ஓசியா கிடைக்கிறது வேற, மனதார அன்பளிப்பு கொடுத்தாலும் நம்ம போய் அதை கொடுப்பான்னு கேட்டு கொடுத்தாலும் ஓசுதான். ஓசுதான். இந்த கட்டைக்கு பணம் இல்ல. ஓசு 1,25,000 சும்மா. இந்த கருமருது எவ்வளவு அடிச்சாலும் இது உடையாது. இதை வச்சு இதை போட்டீங்கன்னா ஒட்டு மொத்தமா நொறுக்கி விடுவேன். நீ என்ன வேலைக்கு எந்திரிச்சு அந்த வேலைக்கு போயிட்டு வா. போனவே திரும்பிட்டு இருந்து கூப்பிடியே, நீ வேலையை பார்த்து போன நொறுக்கி இப்படி தெரியா? எந்திரிப்பு 1.5 லட்சம் ரூபா போயிடும். மச்சான் சொல்றாரு, என் கிளாஸ் மட்டும் என்னோட படிச்சாரு. உங்களுக்கு மரியாதை கொடுக்குறாங்க. நாடகம் உண்மையாவே சொல்றேன், 2 மணி அணி நடக்கும். நீ ஏன் கவலைப்படுற? 2 மணியா? 2 மணியெல்லாம் முடிஞ்சு வச்சு. இப்போ மணி என்ன? 4 மணி ஆகுது. 2 மணினா 2 மணி நீ வராதா? 2 மணி வரத்தானியா செய்ய? 2 மணி அணி நடக்க. அட எந்த வருஷமா தான் தம்பி வா, உன் பொட்டி வேணுமா வேணாமா? நடக்க. நீங்க அவசரம் பண்ணீங்க. நீங்க பேசுறீங்க, நான் ஏதாவது பேசுறேன் குறுக்க பேசுறேன்னா? அப்ப நீங்க ஏன் பேசுறீங்க? இப்ப நான் பேசுறப்ப நீங்க வந்து ஒரு விஷயம் நான் சொல்ல ஒரு விஷயம் அப்படி கிடையாதுல்ல, அப்படி கிடையாதுங்க. நான் நீங்க பேசுறப்ப நான் பேசினா நீங்க கேளுங்க. அப்ப நான் பேசுறப்ப நீங்க குறுக்க பேசலாம். பேசக்கூடாதுல்ல, பேசக்கூட மாட்டேன் நான். அப்படி ஒண்ணுமே இல்ல, நான் பேசக்கூட மாட்டேன். ஒரு விஷயம் மட்டும் சொல்றேன், என்ன கேளுங்க நீங்க. ஏதோ ஒரு விஷயம் சொல்ல வருது, அது கேட்டுக்கங்களே. என்னமோ சொல்ல வருது. இங்க பாருங்க, 2 அர்த்தம் இருக்கு. முத்து சக்தியினுடைய முத்திலிருந்து தோன்றிய நவ வள்ளியில் பிறந்தார்களாம், அதனால முத்து. அடுத்து பாருங்க, ராஜ் என் பேர் வச்சிருக்காரு, முத்து ராஜ். அண்ணே சொன்ன ஒரு காரணத்துக்காக தெய்வ வாக்கு மாதிரி கருதி அவர் என்ன சொல்ல போறாருன்னு நான் கேட்கிறேன். சொல்லுங்க, என்ன பேச, என்ன சொல்றீங்க? இல்ல சாமி, இதற்கு முன்பாக உன்னை என்ன சொன்ன அப்படின்னா, கேட்கக்கூடிய யாரைகளை கேட்க சுவாமி. எனக்கு தெரிந்தவரை, என் அறிவுக்கு எட்டின வரை கண்டிப்பாக பதில் கூறுகிறேன். தெரியாதவற்றை தாங்களிடமே கேட்டு தெரிந்து கொள்கிறேன் சுவாமி அப்படின்னு சொல்லி சொன்னேன். சொன்னீங்க. இதுல என்ன இருக்கு? தவறு ஒண்ணும் இல்லையே. தவறு இல்லப்பா சுவாமி, கேளுங்க. எனக்கு தெரிந்தவரை, அறிந்தவரை, அறிவுக்கு எட்டியவரை பதில் கூறுவேன். தெரியும்னா உங்கள்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கிறேன். இது பணிவுப்பா, பக்குவம், பணிவு. நான் தவறா நினைக்க மாட்டேன். பாருங்க, அதுக்காக எனக்கு ஒண்ணும் தெரியாதுன்னு மட்டும் நினைக்க கூடாது, சரியா? பேசும். ஏமா உனக்கு எதுவும் தெரியும் தெரியாதுன்னு நான் ஏதாவது சொன்னா இப்பதான் நம்ம சந்திக்கணும். இன்னும் பேசல அப்படின்னு நீங்க நினைக்க கூடாதுன்றதுக்காக இந்த விஷயத்தை நான் சொல்றேன், நீங்க பேசுங்க. எனக்கு தெரியுமா யாரு நல்லவங்க யாரு கெட்டவங்க, ஒரு குறிப்பிட்ட நாள் எல்லாத்தையும் அப்படி கணக்கெடுத்து நான் வச்சிருக்கேன். நல்லவங்க யாரு கெட்டவங்க யாரு. அதுக்குதான் நல்ல ஒரு கம்பு சும்மா சும்மா ஒரு விஷயம் ஒரே ஒரு விஷயம் அப்பா. என்ன ஒரு விஷயம் பேசுறீங்க சாமி? பேசுற பேச்சு மறுபடியும் ஒரு விஷயம் நிம்மதியா என்னப்பா? சாமி என்னப்பா? கங்கையும் 3 பிள்ளை. எதுவா இருந்தாலும் பேசுற பேச்சா இருக்கிறேன். சூழங்க வதியிலையோ என்ன பேசுறீங்க? ஒரு விஷயம் நீங்க கேட்டீங்க, முதல்ல ஒரு விஷயம் சரியா விட்டுட்டு மறுபடியும் ஒரு விஷயம் சொல்றேன். என்ன விஷயம்? அவர் பேசிட்டு இருக்காருல்ல, பேசி முடிச்சதுக்கு அப்புறம் கேட்கலாம். ஏன் அவசரப்படுற? அவரே பயப்படுறாரு. நான் என்ன சொல்ல தெரியுமா, அந்த பையன்
நேற்று தான் போனேன், இங்கேருந்து போனேன்ல, ஏர்வாடியில் கட்டி கிடந்தாப்புல, அதை சங்கிலியால் கூட்டிட்டு வந்தீங்க. அது ஒன்றும் இல்லை, பிள்ளை குழம்பிருச்சு, அதனால தான் அங்கேருந்து கூட்டிட்டு வந்தீங்க. ஐயா கொஞ்சம் மனப்பக்குவமாக. நீ என்னப்பா சொல்ல வர்ற? நீ என்னப்பா சொல்ல வந்தீங்க? ஒன்றும் இல்லை, ஏதோ சொல்ல வர திருப்பீங்க, அதை கேட்டுக்கங்க. கொஞ்சம் பெரிய மனுஷன் நீங்க, நம்ம தேவலோகத்துலேருந்து வந்திருக்கீங்க. என் பக்கத்து இருக்கார பையன், அதனால அந்த பக்கம் செல்லியம்பட்டி, நான் உடப்பம்பட்டி. பத்தியா ரியல்ஸருக்கு அந்த பிள்ளை தான் வந்து காப்பாத்துது. இல்ல நம்ம 2 பேரும் ஒரு ஊராமா, அதனால நம்ம மேல கடுப்படிக்கிறாரு. அந்த பிள்ளை அவங்க 2 பேரும் ஒரு ஊரா. என்னை காப்பாத்துக்கிறீங்க, நீ சொன்ன வார்த்தை கேட்கிற சாமி. சொல்ற நேரம் கிளம்பி வந்துருப்பாங்க. இல்ல அவங்க 2 பேரும் ஒரு ஊரா, அதனால அவங்க 2 பேரும் அனுசரிச்சு போறாங்க. என்னை பார்த்தோட கடுப்பாங்க. நீ வேலையை பாரு. ஆள் நம்ம வீட்டுல வச்சுட்டு வந்தேன்னு கூப்பிடுறப்ப வந்தேன். நீ சொல், நான் சொல்றேன் நீங்க கேட்கணும்ல. கண்டிப்பா கேட்பேன். அப்ப நீங்க சொல்ற அப்ப அது சொல்றது நீங்க கேட்குறீங்க. நம்ம சொல்ல சொல்றாமா? இல்ல சாமி, இதற்கு முன்பாக கூட என்ன சொல்ற அப்படின்னா, அதுக்காக எனக்கு ஒண்ணும் தெரியாத மட்டும் நினைக்காத சுவாமி அப்படின்னு சொல்லி சொன்னேன். அதுக்காக எனக்கு எல்லா திறமையும் நினைச்ச கூடாது சுவாமி. என்னடா இந்த பொண்ணு மண்டக்கணமா பேசுதே அப்படின்ற எண்ணமெல்லாம் உங்களுக்கு வரக்கூடாதுன்றதுக்காக இந்த விஷயத்த நான் சொல்றேன். நீங்க பேசுங்க. பாத்தீங்களா? இப்ப தாங்க ஒரு பெண்மணியாருடைய அடக்கத்தை காட்டுகிறது இப்போதான். சத்தம் போடாம பேசியிருந்தேன்னா கண்டிப்பா இந்த அடக்கம் வந்திருக்காது. ஏன் தெரியுமா? ஐயன் திருவள்ளுவர் அது கூட சொல்றாரு பாருங்க, அடக்கம் அமர்ந்து. சும்மா சும்மா ஒரு விஷயம் இருக்காங்க. என்னமா ஒரு விஷயம்? என்ன ஒரே ஒரு விஷயம் சொல்லுங்க சாமி. என்னப்பா? கங்கையும் 3 குல பெருக்கும். ராசா உண்மையில அந்த மாதிரி பொறுத்துக்குங்க. 3வது தவணை. ஆமா, எனக்காண்டி அதுக்காண்டி. உண்மையாவே இந்த ஒரு வசனத்துக்காக என்னன்னா, என்னை மாதிரி நீச்சல் தெரியாதவன் நம்ம கங்கையில விழுந்தா என்ன? தண்ணிக்குள்ள விழுந்துட்டுன்னு வச்சுங்களேன். யார் உங்களுக்கு நீச்சல் தெரியாது? அந்த நேரத்துல நான் தண்ணிக்குள்ள உள்ள அமைக்கிறேன்னு வச்சுங்களேன். இந்த மாதிரி நீச்சல் தெரிஞ்ச பிள்ளை இருந்துச்சுன்னா நம்மளை காப்பாத்திடும். யார் அவங்களுக்கு நீச்சல் தெரியும், உங்களுக்கு தெரியாது. ஒரு முறை விடாது வெளியில விடுவோம் கங்கை காப்பாத்த சொல்லி. இந்த மாதிரி நீச்சல் தெரிஞ்ச டக்குனு அப்படியே தலைமுடியை பிடிச்சி அப்ப யாரும் பார்க்கலன்னா மறுபடியும் உள்ள கொண்டு வரும். ரெண்டாவது முறை மறுபடியும் யாராவது காப்பாத்துவாங்க கங்கை என்ன செய்வாங்க? மறுபடியும் தூக்கி விடுவாங்க, கொண்டு வருவாங்க. ரெண்டாவது முறையே நம்ம யாராச்சும் என்ன மாதிரி ஒரு நேச்சர் தெரிஞ்சவங்க பிடிச்சு தூக்கிட்டாங்கன்னா பரவாயில்ல. அவர் மாதிரி ஒருத்தர் இல்லைன்னா 3வது முறையும் உள்ள கொண்டு போயிட்டு வெளியில கொண்டாங்க. வெளியில கொண்டு வரும்போது சீனிவாசி மாதிரி ஒரு ஆளு நீச்சல் தெரிஞ்சவங்க இருந்து காப்பாத்திட்டாங்கன்னா பரவாயில்ல. 3 முறையை காப்பாத்த 3 முறை கொண்டாந்து காட்டு மக்களுக்கு. கங்கையும் 3 முறை. அவங்க மாதிரி இல்லைன்னா சீனிவாசன் மாதிரி இல்லைன்னா ஆடி மாதிரி. ஊராத்தையும் நீச்சல் தெரியாது, ஊராத்தையும் நீச்சல் தெரியாது. எனக்கு சொல்லி வச்சிருக்கேன். அரியணை கொண்டே ஒரு நாள் கடலுக்குள்ள இறங்கி விட்டேனே, ஐயோ அம்மா ஐயோ அம்மான்னாரு. அதோட சரி காப்பாத்திட்டாங்க. தெரிஞ்சுக்கிட்டாங்க. இந்த அம்மாவை கொண்டே எரிஞ்சா முடிஞ்சிடும், சீன் முடிஞ்சிடும், சோழி முடிஞ்சிடும். அது மாதிரி ஏதாவது கேனா இந்த வருஷம் நல்ல பருவமழை பெய்யுது, நல்லா எங்கேயாவது கம்மா கேணி விளம்பிட்டே இருக்க போது கார்ல கூட்டி போயிலே உள்ள தள்ளி விட்டு போயிட்டே இருப்பாரு. அதுக்கு நீச்சல் தெரியும், தப்பிச்சு வந்துடும். அதுதானே. அது மாதிரி 3 முறை காப்பாத்துமா. 3வது முறை பார்க்கலன்னா கொண்டு. அதனால கண்டி அம்மா அவர் ஒரு வாசம் திருவாசம் மாதிரி சொன்னார்மா. சொல்லுமா, என்ன சொல்ல போறீங்க பண்ணீங்க? இல்ல சாமி, இதற்கு முன்பாக உங்களோட என்ன சொல்ற அப்படின்னா, அதுக்காக எனக்கு எல்லாம் தெரியும் நீங்க நினைச்சாதீங்க சாமி அப்படின்னு சொன்னேன். இப்ப எல்லா விஷயங்களும் தெரிஞ்சிருந்தாலும் கூட தெரியாத மாதிரி இருந்து கேட்டு தெரிஞ்சுக்கிறவங்களுக்கு பேர் என்ன அப்படின்னா அறிவாளி அப்படின்பாங்க. ஆனா ஒண்ணுமே தெரியாது, எனக்கு எல்லாம் தெரியும் சொல்றாங்க பாத்தீங்களா, அவங்களதான் அடிமுட்டாள் அப்படின்னு இருப்பாங்க. ஆட தெரியாத வீதி கோணன்னு சொன்ன மாதிரி. அதனாலதான் அவை பிராட்டி கூட என்ன சொன்னாங்க, கற்றது கைமண்ணளவு கல்லாதது உலகளவு உற்ற கலைமணத்தை ஓதுகின்றால் இன்னும் மெத்த விரமத்தையும் கூற வேண்டாம் எறும்பும் தன்கையால் இன்சான் ஆகும் அப்படின்னு அழகா சொல்லி வச்சிருக்காங்க. நீங்க பேசுங்க. அருமையா சொன்னீங்க. ஒரு வாசகமான திருவாசகம் நிறைய விஷயங்கள் தெரிஞ்சிருக்காங்க. இப்ப நீங்க எல்லாம் இவ்வளவு திறமையா வர்றதுக்கு என்ன ஒரு காரணம் தெரியுமா? நிறைய தெரிஞ்சிருந்தாலும் கூட இன்னைக்கு நீ அலையாசன் சின்ன பிள்ளை எனக்கு தெரியும், இந்த பையன் சின்ன பிள்ளை, அவரும் சின்ன பச்சை பிள்ளை. அவர்களிடத்துல பாருங்க பெரிய ஆளுகள் இருக்காங்க. யார் ஒருவர் தன்னை தாழ்த்தி மற்றவர்களை உயர்த்தி தன்னை நான் பெரியாள் என்னைக்குமே சொல்ல மாட்டாங்க. அவருடைய திறமைகளை நாம் சொல்லும் பொழுதுதான் அவர்களுக்கு தெரிகிறது. தெரியாத விஷயங்களை வட்டப்பட்ட ஓ இப்படி இருக்கிறதா அப்படி கேட்டு தெரிஞ்சுக்காதீங்களா அறிவாளி. ஒண்ணுமே தெரியாது, அந்த பெட்டியை எடுத்து வைக்கப்பட எனக்கு எல்லாம் தெரியும் எல்லாம் தெரியும் எல்லாம் தெரியும் எனக்கு எல்லாம் அப்படின்னு சொல்றவங்களா இருக்காங்க. நீங்க அருமையா சொன்னீங்க. நம்ம என்ன படிச்சுக்கணும், மற்றவங்களுக்கு தெரியாம பேசு இல்லைன்னா மற்றவங்க தெரிஞ்சவங்க நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கணும். நீ கற்றதை பலரைய பகிரு. இல்லையே கற்றோரிடம் கேட்ட நுகர். அதுக்காகத்தான் ஐயன் திருவள்ளுவர் சொல்றாரு,
செல்வத்துள் செல்வத்தில் ஒரு விஷயம் அப்படியா ஐயா அவனுக்கு கரண்ட் எங்கிட்ட வாயா நீயா சாமி சாமி மைக் எங்கிட்ட தள்ளி வைக்க நீ கொஞ்சம் தள்ளி வச்சுக்கம்மா அங்கிட்டு கொஞ்சம் நீ தப்பிச்சுக்க பிழைச்சுக்க முதல்ல கொஞ்சம் தள்ளி வச்சுக்க மைக் என்ன தேவலோக முனிவர்களுக்கும் முதல்ல என்ன முக்கியம் தெரியுமா? கட்டம் முக்கியம், கொண்ட முக்கியம், வீணை முக்கியம், மாலை முக்கியம். இதெல்லாம் இல்லைன்னா நீங்க நாரதர் இல்ல. ஆமா இல்ல நாரதர். இதெல்லாம் விட ஒண்ணே ஒண்ணு ரொம்ப ரொம்ப முக்கியம். என்ன முக்கியம்? அது என்ன தெரியுமா? என்ன? அமைதி தான் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஆத்தாடியோ கேட்டுக்கங்க. ஒரு பச்சை பிள்ளை. நீ என்ன செய்ய தெரியுமா? ஒரு குண்டுகளை தூக்கி என் தலையில போடு. போடுவல்ல அமைதியா இருக்கேன். குண்டுக்குள்ள தூக்கி தலையில போட்டு மண்டைய உடைச்சாலும் நீங்க அமைதியா தான் நிக்கணும், புரியுதா? எனக்கு அஷ்டமா சித்து தெரியும், அந்த சித்து தெரியும், இந்த சித்து தெரியுங்கிறியா? முண்டுக்கல்ல சில்லக்கல்லாக்குங்க. வள்ளிக்கு எனக்கும் போட்டி. நான் போட்டி. ஒரு குண்டுகள்ல தூக்கி நீ மட்டுமே தூக்கி இப்படி தலைக்கு மேல தூக்கி என் தலையில மட்டும் நீ போட்டு உடைச்சிரு. இந்த அம்மாவுக்கு இப்ப சம்பளம் கொடுத்துட்ட மாதிரி என் சம்பளத்தை உனக்கு எடுத்து நான் வைக்கிறேன். இந்த இடத்துல எடுத்து நீ சம்பளத்தை வச்சுக்க இப்ப வைக்கிறேன். போட்டி போட்டி. ஒருவேளை நீ குண்டுகளை தூக்கி தலை மேல போடலைன்னா என் சம்பளத்தை எடுத்து இப்பவே வைக்கிறேன். கேட்டு பாரு நம்மளோட யாருடைய பணத்துக்கு என்றும் ஆசைப்படாதவன். ஒரு ரூபா பணம் கூட நான் வச்சுக்க மாட்டேன் என்னைக்குமே. பணத்தை அவர்களிடம் கொடுப்பேன். இதைத்தான் செய்வேன். என்னுடைய பணத்தை வேணா நிறைய பேர் சாப்பிட்டு சம்பளம் இல்லாம எத்தனை நாள் போயிருக்கா? நாங்கெல்லாம் கூட இருக்கவங்களுக்கு தெரியும். உங்க கூட தெரியும். என் பணத்தை எப்படி பேர் திண்டு போயிருக்காங்க. அடுத்த பணத்தை ஆசைப்படாதவன்னு தெரியும். 10 லட்சம் என்ன வரல, ஒருத்தர் மட்டும் வாங்கி சாப்பிட்டுருக்கேன். அப்படியெல்லாம் இருக்கவே இந்த பணத்து மேல ஒரு சம்பளத்து மேல நான் ஆசைப்பட்டு நான் என்னமா பண்ண போறேன்? இந்த காலத்துல எப்படி ஒரு மனிதரா தெரிஞ்சுக்க. உண்மையாவே இல்ல. ஒருத்தர் 20 பவுன் வாங்கிட்டு இருக்கேன். 25 ஒருத்தர் 12 இப்படி பேர் கொண்டு போயிட்டே குத்துக்கள் மாதிரி நானே இருக்க மாதிரி. ஒருத்தர் 25 பேரை கொண்டு போயிட்டே, ஒருத்தர் 12 கொண்டு போயிட்டியா? ஆமா ஆமா. ஒருத்தர் 10 லட்சம் அப்படியே இப்படி பேர் வச்சிருக்காங்க. நான் ஆசைப்பட்டது இல்லை. அவர் எப்படி உண்மையை சொல்றேன். 2 இடத்துல 10 லட்சம் 10 லட்சம். அதை விட ஒரு முழுமையான ஒரு பணம் எவ்வளவு பணம் போச்சுக்கிறது இந்த அம்மாவுக்கு தெரியும். அப்படியே சாப்பிட்டு ஒண்ணும் இல்லாம இருக்காங்க. ஆனா நான் கவலைப்பட மாட்டேங்க. அது சரி, சம்பாதிக்கணும் தம்புத. ஏன் அடுத்தவர் பணம் மீது என்றும் ஆசை வைக்க கூடாது. எனக்கு வேணாம், உன் பணத்தை நான் வச்சு என்ன பண்ண போறேன்? அப்படி நீ கள்ளத்துக்கு என் தலையில போட்டீங்கன்னா ஒட்டுமொத்த நாடகத்தையும் என்கிட்ட கொடுத்துருங்க. சாமி என்னப்பா இப்பதான் தெரியுது என்னன்னு. இந்த விட்டதை புறம் பிடிக்கலாம் மக்களிலும். ஏங்க விட்டத்தை பிடிக்கிறேன் எவன்கிட்டயே விட்டு போட்டு எங்க வயிற்றுல அடிக்கிறீங்களா? இது நல்ல ஐடியாவால இருக்கு. கடைசி 3 நாள் வரல இந்த நாடகம் இருந்தாலும் எப்படியா நாடகத்தை மாத்தி போட்டுருமே ஆசைப்படுவேன் நானு. அதே மாதிரி போட்டு நான் அது இறைவன். இந்தாரே குண்டுக்குள்ள தூக்கி போட்டு மண்டைய உடைக்காட்டி ஒரு செங்கக்கலையா தூக்கி போட்டு மண்டைய உடைப்பேன். நீ அது ஒரு வேலையை மட்டும் பண்ணுமா? அந்த செங்கக்கல்லை தூக்கி ஆள் ரோடு பெட்டி மிருதங்க ராஜபாட்டு 4 பேர் மண்டையில போட்டு உடைச்சு விடுப்பான். சாமி போட்டு எங்களுக்கு இல்ல, உங்களுக்கு. சரி அதை குண்டு கடத்தி வெஞ்சார்களே நல்லா கவனிக்கிற வழி. நான் உயர பிறந்தாலும் ஊர்க்குருவி பிறந்தாக மாட்டேன் தெரிந்து கொண்டு. அந்த ஊர்க்குருவி பார்த்து பயந்த கதைகள் எல்லாம் நிறைய உண்டு என்பதை தாங்கள் முதலிலே மறந்து விடாதீர்கள் சுவாமி. இறங்கி போய் கும்மி விட்டோமாங்கண்ணே. என்ன கொட்டிக்கிட்டு இருக்கீங்க? பாராட்டா பயப்படாம பேசுது பாருங்க. வள்ளிநாயகம் முதல்ல உன் வாய்க்கு விலங்க போடு. அப்பதான் உன் கைக்கு விலங்க தேடி வர்றாரு. ஐயோ குருடனும் செவிடனும் கூத்து பார்க்க போனாங்களாம். குருடனும் செவிடனும் கூத்து பார்க்க போனாங்களாம். குருடன் கூத்து சரியில்லைன்னு சொன்னானா, செவிடன் பாட்டு சரியில்லைன்னு சொன்னானா. உங்க பேச்சு எப்படி இருக்குன்னு? குருடனும் செவிடனும் கூத்து பார்க்க மாதிரி நாடகம் பார்க்க வந்திருக்கா. அதுதான் அது சொல்லுது. குருடன் நடிப்பு சரியில்லை அப்படின்றானா. இந்த செவிட இருக்கல காது கேட்காரு. அவன் என்னன்னா பாட்டு சரியில்லை. அவருக்கு பாட்டே கேட்காரு. அவன் பாட்டு அந்த மாதிரி இருக்கிறவங்க பேச்சு. ஐயோ ஐயோ அறுக்க மாட்டாத இடுப்புல 52 கறிக்கல வச்சு நானும் அறுக்க போறேன். கெட்ட எண்ணம் பிடிச்சவன் பட்டணத்துக்கு போனான்னு வைங்களே. ஆமா சாமி. பட்டணத்திற்கு பூராவே கெட்டவனாவே அப்படியே என்ன சொல்றீங்க சாமி? பழமொழி அது சொல்லுது. நீங்க அவசரப்பட்டு சொல்லக்கூடாது. காலை மாடு காவங்க காரியத்தை காவும், பசு மாடு காவங்க என்னத்துக்கு மாடு? நீங்க வேறங்க
பசுமாடு கண்ணு போட்டாதான் காரியத்துக்காக காளை மாடு கண்ணு போட நினைச்சா காரியம் கெட்டு போகும். சாமி தெரியுதா பாப்பா சொன்னது? என்ன சொல்லுச்சு? பசுமாடு கண்ணு போட்டா பால் கறந்து குடிக்கலாம், காளை மாடு கண்ணு ஓட்டுச்சுன்னா மூத்தரத்து தான் குடிக்கலாம். உண்மையாலே நகைச்சுவை மாடு கண்ணு ஓட்டுச்சுன்னு சொல்லி கூப்பிட்டாங்க. வேமா கார ஒண்ணு போட்டு போய் பாக்குறேன், கண்டவே காணா. சுத்தி சுத்தி பாக்குறேன், அது காளை மாடு. பசுமாடு வாங்கி வீட்டுல கட்டி வச்சுக்க. நான் எனக்கு தெரியல, நான் போய் காளை மாடு சுத்தி சுத்தி பாக்குறேன். அந்த மாதிரி டேய் நீ உதாரணம் சொல்ல வேண்டியது வேலையை பார்த்துட்டு அது ஒரு பெண்மணியாளுக்கு ரொம்ப அடக்கம் தேவை. முதல்ல ஒரு ஆண் மகனுக்கு ரொம்ப அமைதி தேவை. அது தெரியுமா? நான் அமைதி இல்லாம இருக்கேனா? அப்ப நான் என்ன அடக்கலாம்? நீ தான் அடக்கம் இல்லாம இருக்க. நீ தான் அமைதி இல்லாம இருக்கீங்க. அடக்கத்துக்கு பேர் போடுறது யார் தெரியுமா? அமைதிக்கு பேர் போடுறது யார் தெரியுமா? அடக்கத்துக்கு பேர் போடுறது வள்ளுவனுடைய இப்படி வாசிக்கணும். தாரம் வாய்த்த வள்ளுவன். அமைதிக்கு பேர் போடுறது ஸ்ரீ ராமச்சந்திரமூர்த்தி. அதனால தம்பி வாய்த்து ராமச்சந்திரமூர்த்தின்னு சொல்லி வச்சிருக்காங்க. புரியுதா? நீ வெறிபிடி சொல்லிற. நீங்க இப்படி மதம் புடிச்சு போய் திரிஞ்சா நான் மதம் பிடி சொல்லிறேன். அப்ப நான் என்ன வெறி புடிச்சு நீ சொல்லிறேன்? வெறிபிடி நீ சொல்லிற. அப்படி மதம் புடிச்சு சொல்றீங்க? மதம் எதுக்கு தெரியுமா? வெறி எதுக்கு பிடிக்கும் தெரியுமா? வெறி நாய்க்கு தான் பிடிக்கும். மதம் யானைக்கு தான் பிடிக்கும். எனக்கு மதம் பிடிச்சா நீ தாங்க மாட்டே. எனக்கு வெறி பிடிச்சிச்சுன்னா நீங்க தாங்க மாட்டீங்க. கடிச்சு கொதறி வச்சிருவேன். கறிகறியா தொப்புல பிச்சு. சுத்தி 48 ஊசி போடணும். ஊசி அது முக்கியம். ஒரு நாளைக்கு 2 ஊசிமா? கடிக்கிற அடியில உயிரே போனான்னு போகும், அப்புறம் எங்கிட்ட ஊசி போடுறது. தள்ளி வச்சுக்கோங்க. அந்த பயம் இருக்கட்டும். ஒரு நாளைக்கு 2 ஊசி. உண்மையாவே உனக்கு வெறி நாய் அடிச்சிருக்குமா? உங்களை என்னைக்கு கடிச்சிரும் பாருங்க. இப்படியும் மேடையில சொல்லி சொல்லிட்டே எங்களோட சாக்கு என்னை கடிச்சிருச்சு. சாக்கு எப்படிங்க கிடைக்கும்? சாக்கு நல்லா இருக்குதானே? ஐயோ. சாக்கு போனாவளையில சாக்குனா நாய். எங்க வீட்டுல பேர் வச்சிருக்கா ஜாக். ஜாக். நாமளும் சாக்கு பையன்களுக்கு நல்லா தமிழ்ல பேர் வச்சிருக்கேன். முகிலன் தமிழ் அமுதன். எங்க வீட்டு நாய்க்கு ஜாக் அப்படின்னு பேர் வச்சிருக்காங்க. வெள்ளைச்சாமி. உண்மையாவே எங்க வீட்டுல 2 நாய் வளர்க்குறேன். ஒரு நாய்க்கு வெள்ளைச்சாமி தான் பேர் வச்சிருக்கேன். எனக்கு என்னைக்குமே அவர் ஞாபகம் இருக்கணுங்கிறக்காக. போனோன்னு இங்க வரப்போ ஐத்தாங்கிற வார்த்தை மறுவார்த்தை சொல்றது. அங்கே வெள்ளைச்சாமியோட அப்படின்னு இவரை சொல்ல முடியலையே. என்ன பண்றது? எங்க மச்சானுக்கு சொல்ல முடியல. அந்த சாக்கு என்னாச்சு, செருப்பை போய் இப்படி கலட்டினேன்ல, பாசத்துல வந்து காலில் கடிச்சிருச்சு. சத்தியமா சொல்றேன், காலில் கடிச்சு ரத்தம் வந்துருச்சு. ஒரு போய் தண்ணி நாய் போனாவளையில இது வந்து எனக்கு ஒண்ணுமே ஆகமா. சத்தியமா சொல்றேன், அப்படி அது நாய்க்கு ஒண்ணாவளை. நாய்க்கு 1 வாரமா முடியல. நினைச்சேன் நான். எனக்கு தெரியும் உங்களை கடிச்சா அப்புறம் அதுக்கு தானே முடியாம. 1 வாரமா முடியல. ஆனா உங்களுக்கு ஒண்ணும் ஆகல. தண்ணியை எங்க வயசுல சென்று எங்க அம்மா என்ன செய்ய வேண்டியது, நேர நாயை கொண்டு போக வேண்டியது, ஊசி ஓட வேண்டியது, வர வேண்டியது. எனக்கு சோறே கிடைக்கிறது இல்ல. 1 வாரமா நாய்கிட்ட ஊசி ஓடுது. எனக்கு இல்ல. அம்மா கொஞ்சம் ஏன் தள்ளி தெரியுமா எனக்கு ஒண்ணாகல? ஏன் ஒண்ணாவளை? நான் தின வெறி நாயோட குடியிருக்கேன். வெறி நாய் கடிச்சே எனக்கு ஒண்ணாகல. சாமி எங்களோட சாக்கி கடிச்சே நான் அப்படி சொல்லாது. உங்க உடம்பு பூராமே விஷம், அதனால அந்த விஷம் தாக்கல. உடம்புல ஒரு விஷம். ஏன் தெரியுமா? விஷம் தினா என்னை கடிக்குது. அதனால அந்த விஷம் எனக்கு ஏறிடுச்சு. அதனால விஷம் கொத்தி கொத்தி இந்த கொத்தி அம்மாவுக்கு எப்படி விஷம் வந்து தெரியுமா? இந்த அம்மா பிறக்க கூடாதுன்னு சொல்லி அவங்க அம்மா ஏற்கனவே விஷத்தை தின்னு தின்னு இந்த அம்மா உடம்புல விஷம் ஏறிடுச்சு. இதுவே நடக்கிற உண்மை, மாற்று கருத்தே கிடையாது. இந்த அம்மா கொல்லணும்னு நினைச்சேன். இது மட்டுமே நடந்த உண்மை. இந்த அம்மாவை கொல்லணும்னு என்னென்னமோ முயற்சி பண்ணியிருக்காங்க, சாவலையே முடியல. அடுத்தவங்கள கொல்லாம நான் போக மாட்டேன். இந்த அம்மா விஷம் போறா ஏன் மேல வாஞ்சி, ஏன் விஷம் போற நாய் மேல வாஞ்சி. கொஞ்சம் நெஞ்சமா இப்ப புரியுதா? மாத்திரை என்ன மருந்து என்ன கொல்லணும்னு சொல்லி எவருவே நீ ஆணம் பிடிச்ச அலைகிற. நீங்க இப்படி எல்லாம் அராஜகம் பண்ற வேலை வச்சு நான் அராஜகம் பண்றேனா? அப்ப நான் ஆணவம் பண்றேனா?